அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 35. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 35. ராம் 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 என்று ராமநாமம் ஒலிக்க தொடங்கிவிட்டது. ஒலிப்பவனோ அனுமன். அதுதான் இப்பொழுது அவனுடைய ஒரே ஆயுதம். அது ஒன்றால் தான் சீதையின் தற்கொலை என்னும் ஆத்மஹத்தியை தடுத்து நிறுத்த முடியும். அவ்வாறே அது தடுத்தும் நிறுத்தியது. சீதை சிலிர்த்து போனால் தன் தற்கொலை முனைப்பை கைவிட்டவளாக நாலாபுரமும் பார்க்கலானால் தீப்பந்த ஒலிப்புணலுக்கு நடுவில் ராமநாமம் தான் காதில் ஒலிக்கிறதே அன்றி ஒலிப்பது யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. சுற்றி இருக்கும் அரக்கியர்களோ திரிசடையால் துரத்தப்பட்டு வெகு தூரத்தில் ஆங்காங்கே அமர்ந்த நிலையில் தூங்கியபடி இருந்தனர். திரிசடையும் நல்ல உறக்கத்தில் இருந்தால், அப்படியே ஒருவேளை இவர்கள் விழித்திருந்தாலும் ராமநாமத்தை அவர்கள் மறந்தும் உச்சரிக்கப் போவதில்லை. இந்த இலங்கை மண்ணிலே புகழப்பட வேண்டிய ஒரே மனிதனாக அந்த ராவணேஸ்வரன் தான் இருக்க வேண்டும். வேறு யாரும் புகழ்ந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு நிலையில் யார் ராமநாமத்தை ஜெபிப்பது? சீதைக்குள் கலக்கம் விலகி போய் பரவசம் பரவ தொடங்கியிருந்தது. அந்த தற்கொலை நினைப்பும் முறிந்து போய் ஒரு தேடல் தொடங்கிவிட்டது. அண்ணந்த மரக்கிளையை மட்டும் பார்க்க தோன்றவில்லை. அனுமனும் ராமநாமத்தை உச்சரித்ததன் பலனை மேலிருந்தபடியே கண்டான். சீதையின் தேடலுக்கு விடையாக அவள் முன் குதித்து அவளுக்கு வந்தனம் செய்யவும் தயாரானான். ஆயினும் அவனது விவேக புத்தி ராமநாமத்தை மட்டும் சொன்னால் போதாது என்றும் தான் அறிந்த வரையிலான ராம காதையே சொல்லவும் எண்ணியது. ராமநாமம் சீதையை தடுத்து நிறுத்தியது. காதையோ தான் யார் என்பதை சீதை முன் தோன்றும் பொழுது அவள் கேளாமலேயே உணர்த்திவிடும் என்கிற யூக அறிவுதான் ராம காதையையும் சொல்ல தொடங்கிவிட்டது. ஜெய் ஸ்ரீராம். இந்த நாமத்திற்குரியவர் அயோத்திக்கு அரசனான தசரதனின் அருந்தவ புதல்வர்களில் முதல்வர் ஆவார். எல்லோருக்கும் ஒரு தாய் தான் இந்த மண்ணில் இருக்க முடியும். ஆனால் இவருக்கோ 3 தாயார்கள். அதேபோல் சகோதரர்களும் 3 பேர். லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்னும் அம்மூவரும் முதல்வரான ராமச்சந்திரமூர்த்தியை போற்றி துதிக்கும் அன்புக்குரிய தம்பிகளாவர். இவர்களே சூரிய வம்சமான இஷவாகு குலத்தின் வாரிசுகள். இவர்களால் தன் குலமே பெருமை அடையும் என்று மகிழ்ந்தார் தசரத சக்கரவர்த்தி. அதை ஆமோதிப்பது போல வந்து சேர்ந்தார் விஸ்வாமித்திர மகாமுனி. வனத்தில் தான் புரியும் தவத்தை மட்டுமல்லாது முனிவர் கூட்டத்தின் தவத்தினை எல்லாம் கலைத்து அருளாட்சிக்கு எதிராக மருளாட்சி செய்யும் அரக்கியர் சிலரை அழுத்திட ராம லட்சுமணரை கேட்டார் அந்த மகரிஷி. பெரும் அரக்கியர்களை அழுத்திட பாலகர்களா என்று கலங்கிய தசரதராஜனிடம், இவர்கள் வடிவில் தான் பாலகர்கள், ஆனால் அதர்மத்தை அழிக்க இவர்களே எல்லா வகையிலும் தகுதியானவர்கள். குலதர்மம், அரச தர்மம், ராஜ்ய தர்மம் என்னும் தர்ம வரிசைப்படி அந்த அரக்கியர்களை அழிக்கும் பொறுப்பு அரசனான உன்னை சேர்ந்தது. அதன் வழியில் உன்னிலும் மேலான ராம லட்சுமணர்களை சேர்ந்தது. இவர்களை நான் என் மந்திர உபதேசத்தால் மேலும் பலவானாக்குவேன். எனவே பாலகர்கள் என்று வருந்த வேண்டாம் என விஸ்வாமித்திர மகரிஷி கூறிட தசரதராஜனும் பிள்ளைகளை அம்முனிவருடன் அனுப்பினார். மகரிஷியும் அவர்களுக்கு பலா அதிபலா எனும் விசேஷ மந்திரத்தை கற்பித்து பெரும் பலவான்களாக பிறப்பிலேயே விளங்கிய அவர்களை மாபெரும் பலவான்களாக்கி அரக்கியர்களையும் கொன்று வனத்தில் அருளாட்சி தழைக்க வழி செய்தார். இவ்வாறான ராம லட்சுமணர் வாழ்வில் வந்தது மனப்பருவம். வாவென்று அழைத்தது மிதிலா நகரின் அரசனான ஜனகனின் சிவதனுசு. அந்த தனுசை முறிப்பவருக்கோ மைதிலி என்னும் ஜனகன் மகளை பரிசு. ஸ்ரீராமனும் அப்பரிசு பெற வந்தார். வந்தவாறே மாடத்தில் மைதிலியை கண்டார். அண்ணலும் நோக்க அவளும் நோக்கிட முன்னதாகவே பூத்தது காதல். அது முறிக்கப்பட்ட சிவதனுசாலியே மனத்திலேயே முடிந்தது. ராமன் சீதாராமன் ஆனார். ஆண்டுகள் சென்றன. அயோத்தி அரசரும் கலைத்தார். மூத்தவன் ராமனுக்கே முடிசூட்ட விழைந்தார். ஆனால் சிற்றனை கைகேயியால் தடைப்பட்டது பட்டாபிஷேகம். அவள் பெற்ற வரத்தாலேயே ராமச்சந்திரமூர்த்திக்கு நிகழ்ந்தது வனப்பிரவேசம். உடலை பிரியாத நிழலைப் போல அண்ணலை தொடர்ந்தாள் அவரின் ஆத்ம தேவி சீதா. உடன் தொடர்ந்தான் லட்சுமணனும். வனவாழ்வும் தொடங்கியது. சில சோதனைகளும் ஏற்பட்டன. பாவியாம் ராவணனின் தங்கை சூர்பனகியாய் வந்தது வினை. பொன்மான் வடிவில் மாரிசன் வந்திட பெண்மான் சீதையும் மயங்கினாள்.
ராவணனாலேயே கடத்தப்பட்டு கலங்கினாள். இதை அறியாத ராமனும் தேவியை தேடினார். அதன் வழி வானரர் தலைவன் சுக்ரீவனுடன் நட்பில் கூடினார். அந்த நட்பாலே ராவணனே பாதகன் என்பதும் தெரிய வந்தது. அப்பாதகனை தேடியே பறந்து வந்தான் ஒருவன். அவன் பெயரோ அனுமன், வாயுவின் புதல்வன். இவன் புகுந்தான் இலங்கை, அடைந்தான் இலக்கை. அவனும் கண்டான் தேவியை, ஆனால் அவளோ விடுக்க துணிந்தாள் ஆவியை. தடுக்க ஒரே வழி ராமநாமம். கலக்கம் நீக்கிடும் அவன் வாழ்க்கை பிரதாபம், அதுவும் நீக்கியது கலக்கத்தை. இனி ஏற்படுத்தட்டும் தேவியோடு இணக்கத்தை. ராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய ராம். அனுமன் ராம காதியை தான் அறிந்த வரையில் அறிந்ததை அறிந்தவாறும் அதே சமயம் சுருக்கமாகவும் அவ்வேளையில் கூறவும் சீதை கிட்டத்தட்ட உறைந்து போய்விட்டிருந்தாள். கண்களில் கண்ணீர் பெருகிட கை கூப்பியபடியே அமர்ந்து விட்டாள். அதை கண்ட அனுமனும் அவள் முன் ராமநாமத்தை சொன்னபடியே குதித்து பின் நிமிர்ந்தான். கண் விழித்த சீதையிடம் அனுமனை காணவும் ஒரு குழப்பம். கண்கள் இரண்டிலும் கூட மெல்ல ஒரு வகை அச்சம் பரவத் தொடங்கியது. அது அனுமனுக்கும் புரிந்தது. அம்மா வணக்கம், தாயே வணக்கம். என் பெயர் சுந்தரன். ஆயினும் என்னை அனுமன் என்றும் ஆஞ்சநேயன் என்றும் அழைப்பர். நானே இங்கே உங்கள் பொருட்டு ராமகாதியை உரைத்தேன். தங்களை தேடிக்கொண்டு வந்திருக்கும் என் கண்களில் மிக தாமதமாகவே தாங்கள் பட்டீர்கள். அவ்வேளை பார்த்து ராவணேஸ்வரனும் வந்துவிட நான் மரத்தின் மேலேயே இருக்க நேர்ந்தது. ராவணன் விலகிய பின் தங்கள் முன் தோன்றலாம் என்று கருதி காத்திருந்தேன். ஆனால் தாங்களோ ஆத்மஹத்திக்கு தயாராகிவிட்டீர்கள். அதை தடுக்க எனக்கு ஒரு வழியும் புலப்படவில்லை. இறுதியாக ராமகாதியை கூறி உங்களை அச்செயலினின்று விடுவித்தேன். தாங்கள் சோர்வு கொள்ளலாகாது தாயே, விடுவு காலம் வந்துவிட்டது என்றான் அனுமன். திட்டமாய் திடமாய் எது உண்மையோ அதை உள்ளது உள்ளபடி அவன் கூறிய போதிலும் சீதையிடம் ஒரு சமாதானம் ஏற்படவில்லை. காரணம் கூட ராவணன் தான். அந்த மாயாவி நினைத்த வடிவங்களை எடுக்க முடிந்தவன். சீதையை கவர்ந்து வந்து அசோகவனத்தில் வைத்திருக்கும் இந்த 10 மாதங்களில் அவள் மனதை மாற்றிட எவ்வளவோ உபாயங்களை எல்லாம் கையாண்டு பார்த்து விட்டான். முதலாக சீதையை கவர்ந்து செல்ல சன்னியாசி வேஷம் போட்டவன் அதன் பின் பல வேடங்களை போட்டுவிட்டான். அப்படி அவன் போட்ட வேடங்களிலேயே தலையான வேடம் ராமச்சந்திர மூர்த்தியைப் போலவே தோன்றியதுதான். ஆனால் அந்த வேடம் போட்ட நொடி முதல் அவன் மன இயல்பே மாறிப்போய் அவனால் சீதையை காமத்துடன் பார்க்கவே முடியவில்லை. அப்பொழுதுதான் வேடத்துக்கே இந்த சக்தி என்றால் நிஜமாக ராமனுக்கு எத்தனை ஆற்றல் இருக்கும் என்பது அவனுக்கே புரிந்தது. நல்ல வேளையாக ராவணேஸ்வரன் சீதையை தீண்டி துன்புறுத்தாமல் இருக்க அவன் பெற்ற சாபமே காரணமாகிவிட்டது. ராவணன் இப்படி ஒரு சாபம் பெற்ற கதை பலர் அறியாதது. ஆச்சரியமூட்டுவது விதி என்பது ஒருவரது வாழ்வில் எப்படியெல்லாம் செயல்படக்கூடும் என்பதும், அதற்கு தேவரும் சரி மானிடரும் சரி ஒரு பொருட்டில்லை என்பதும், அது அதன் வழியே யாராக இருந்தாலும் இட்டுச் செல்லும் என்பதும் புலனாகும். இதை மதி கொண்டு புரிந்து கொள்ளலாம். ஆனால் மதியால் விதியின் பாதியை எல்லளவும் மாற்ற முடியாது என்பதே யதார்த்தம். பஞ்சபூதங்களில் ஒருவனான வருணனின் மகள் பெயர் புஞ்சிதங்கலை என்பதாகும். இந்த பெயருக்கு தூய்மையான பனித்துளி போன்றவள் என்பது பொருள். அவள் ஒரு நாள் ராவணனின் கண்களில் பட்டுவிட அவள் அழகில் மயங்கிய ராவணன் அவளை கெடுத்து விட்டான். இதை அறிந்த பிரம்மதேவன் புஞ்சிதங்கலைக்கு ஆறுதல் கூறும் பொழுது, இது ஒரு விதி வழி செயல்தான், வருந்தாதே, உன்னை குரு பகவான் மந்திர தீர்த்தத்தால் புனிதப்படுத்தி விடுவார். வரும் நாளில் மகாலட்சுமி தேவி சீதையாக உலகில் அவதாரம் செய்ய இருக்கிறாள். அவ்வேளை ராவணனால் அவள் கவரப்படும் ஒரு வினைப்பாடும் உள்ளது. அவ்வேளையில் சீதா தேவியின் கற்பினுக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதன் பொருட்டு ஒரு முன்னேற்பாட்டை காலகதி செய்தபடி உள்ளது. அதில் ஒன்றுதான் நீ கலங்கப்பட்டது. உன்னை கலங்கப்படுத்தியதன் மூலம் ராவணனின் கர்ம பலனில் பாவத்தின் பங்கு அதிகரித்து விட்டது. அது அதே பாதியில் அவனை அழைத்து சென்று ராவணனை ஒரு சரியான சமயத்தில் கட்டியும் போடும் என்றார். பின்னர் அப்படித்தான் நடந்தது. புஞ்சிதங்கலையை தீண்டி கெடுத்த ராவணன் காமசுவைக்கு ஏங்க தொடங்கிவிட்டான். இம்முறை அவன் கண்களில் இந்திரலோகத்து பேரழகியான ரம்பை பட்டாள். ரம்பை யட்சசீனத்தை சேர்ந்த நலகுபரன் என்பவனை மணாளனாக ஏற்று வாழ்ந்து வந்தாள். இந்த நலகுபரன் யாரோ அல்ல, குபேரனின் மகன். குபேரனின் மாற்றந்தாய் புதல்வன் தான் ராவணன். அதாவது குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். அந்த வகையில் குபேரனுக்கு ரம்பை மருமகள் உறவாகிறாள் என்றால் ராவணனுக்கும் அவள் மருமகள் உறவு தானே. ஆனால் ராவணனின் காமத்துக்கு அது தெரியவில்லை. அந்த உறவை பற்றி எண்ணாமல் ரம்பையையும் கெடுத்துவிட்டான் ராவணன்.
இதை அறிந்த நலக்குபரன் தன் சக்தியை எல்லாம் திரட்டி ராவணனுக்கு சாபம் கொடுத்தான். அதன்படி ராவணன் எந்த ஒரு பெண்ணையாவது அவர்கள் விருப்பமின்றி திண்டினால் அவனது சிரசு 7ஆக சிதறிவிட வேண்டும் என்பதே சாபம். ஆனால் நலக்குபரனின் சாபத்தை ராவணன் பொருட்படுத்தவில்லை. இதை அறிந்த பிரம்மதேவன் ராவணன் முன் தோன்றி, ராவணா, நீ அடுக்கடுக்காக தவறினை செய்து கொண்டே போகிறாய். நலக்குபரன் உன் சிரசு 7ஆகத்தான் சிதறும் என்று சாபமிட்டிருக்கிறான். படைக்கும் தொழிலில் இருக்கும் நானும் இப்பொழுது உனக்கு சாபம் தர விரும்புகிறேன். இனியும் உன்னை உன் போக்கில் விட்டு வைத்தால் கற்போடு மாதர்கள் வாழ்வது என்பதே பெரும் கேள்விக்குறியாகிவிடும். எனவே நலக்குபரனின் சாபத்தை வழிமொழிந்து நானும் உனக்கு சாபமிடுகிறேன். நலக்குபரனாவது, நீ தவறாக பிற மகளிரை பெண்டாள முனையும் பொழுது உன் சிரசானது 7ஆகத்தான் சிதறும் என்றான். நான் அதை மாற்றி உன் சிரசானது சுக்குநூறாக சிதறிவிடும் என்று சாபமிடுகிறேன் என்றார். அதற்கு பின் ராவணனால் விருப்பமில்லாத மகளிரிடம் கூடவோ குலவோ முடியவில்லை. எப்படியோ புஞ்சிதங்களையாலும் ரம்பையாலும் ராவணனுக்குள் ஒரு பூட்டு போடப்பட்டது. அதுதான் இப்பொழுது சீதைக்கும் காவலாக உள்ளது. இதனாலேயே ராவணனும் பல வேடங்களில் வந்து மனதை மாற்ற முடிந்ததால் இப்பொழுதும் ராமதூதனாக இந்த குரங்கு வடிவில் வந்துவிட்டானோ என்பதுதான் அவளுக்குள் எழும்பிய சந்தேகம். ஆனால் அதுதானா அனுமனுக்கு புரியாது. அந்த சந்தேகத்தை தீர்க்க அப்பொழுதே முனைய தொடங்கிவிட்டான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.